கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எங்கள் மாமியார் மருமகளே டீ போடுமா அப்படின்னு சொன்னாங்க. என்னடா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய டாஸ்க்கு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அங்கே இருக்கவங்களுக்குலாம் எவ்வளோ பால் சேர்க்கணும் சர்க்கரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு டீ தூள் போட்டுட்டு இஞ்சி போடணுமா இல்லை இஞ்சி போட்டுட்டு டீ தூள் போடணுமான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன். எனக்கு தெரியல மாமி, நல்லா இருப்பீங்க எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி எங்கள் மாமியார் கிட்ட கேட்டேன். அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நானுமே ஒரு வழியாக போட்டுட்டேன். டீயை போட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்ட சொன்னாங்க, அதே மாதிரி செஞ்சேன். ஆனால் எனக்கு தெரியாத அதே பாத்திரத்தில் மாமியார் ஏற்கனவே சாதம் வடிச்ச கஞ்சியை வடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீயை வடிகட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட தம்பி வந்து டீயை வடிகட்டி குடிச்சிருந்திருக்காங்க போல. அவங்க குடிச்சிட்டு எங்கள் மாமியாரை கூப்பிட்டு ஏமா இங்கே வந்து பாரு, நீ குடிச்சு பாருன்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் மாமியும் டீயை குடிச்சிட்டு என்னமா தங்கம் இது இப்படின்னு கேட்டாங்க. நான் குடிச்சு பார்த்தேன், வாயிலே வைக்க முடியல. ஸோ ஹஸ்பண்டோட தம்பியும் மாமியாரும் செம்ம கலாய்ச்சாங்க. நான் வேற திருன்னு முழிச்சிட்டு நல்ல வேலை நம்ம மூஞ்சில ஊத்தாம போயிட்டாங்களேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். அந்த டே ஃபுல்லாகவே சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இந்த அனுபவத்தை என்னால் மறக்க முடியாது. நான் என்னங்க பண்ணுறது, கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் வீட்டில் சுட்டி டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.